அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மஹ்ரஜுடைய பாடத்தை பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது எழுத்துக்களை எப்படி அழகாக உச்சரிக்கிறது, அது எங்கேருந்து பிறக்குது அப்படின்ற பாடத்தை நம்ம 5 டாப்பிக்காக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஜ்வீதுடைய பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த தஜ்வீதோட குர்ஆன் பின்னாடி வரக்கூடிய சட்டங்களில் ஃபஸ்ட்டு சட்டமாக கல்கலாவுடைய சட்டத்தை கொடுத்துருக்காங்க. மற்ற கிதாபிலலாம் முதல்ல நூனே சாக்கின் இன்னும் தன்வீனுடைய சட்டங்களாகி அந்த 4 சட்டங்களை விவரிப்பாங்க. ஆனால் இதில் முதல்ல சின்ன சட்டத்தை முடிச்சு, அதனால் நம்மளும் இன்றைக்கி இந்த சின்ன சட்டத்தையே முடிச்சிடலாம். இந்த சட்டத்துடைய பேர் கல்கலா. இதோட எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. காஃப், துவா, பா, ஜீம், தால். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம புனைப்பேராக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா குத்துபுஜத், கு து பு ஜத் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்துக்கள் நினைவு இருக்கிறதுக்காக இந்த சட்டத்துடைய பேரையே நம்ம புனைப்பேராக குத்துபுஜத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களுடைய சட்டம் என்ன, இந்த எழுத்துக்கள் வார்த்தையில் வரும்போது என்ன ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த எழுத்துக்கு மேலே சுக்கூன் இடப்பட்டிருந்தா, அதாவது இந்த எழுத்துக்கு மேலே இப்படி சுக்கூன் இடப்பட்டிருந்துச்சுன்னா அந்த எழுத்தை கொஞ்சம் அசைச்சு ஓதணும். இப்போது இங்கே உதாரணத்துக்கு கொடுத்துருக்க வார்த்தைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஃப். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நடுவில் வரக்கூடிய, அதாவது ஒரு வார்த்தையின் இடையில் வரக்கூடிய சுக்கூன் பெற்ற காஃபை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ஓதுவது அப்படின்னா, ஹலக் தனி, ஹலக் தனி. இப்போ எப்படி ஓதக்கூடாதுன்னா ஹலக் தனி, ஹலக் தனி அப்படி ஓதாமல் ஹலக் தனி அப்படின்னு இந்த காஃபை கொஞ்சம் அசைச்சு ஓதணும். இன்னும் துவாக்கு பார்த்துடலாம். ஹத்துஃபத்த, ஹத்துஃபத்த. இதை ஹத்ஃபத்த, ஹத்ஃபத்தன்னு ஓதாமல் ஹத்துஃபத்த இத் அப்படின்னு சொல்லி ஒரு அசைவை கொடுத்து, இந்த துவாக்கு அசைவை கொடுத்து நம்ம ஓதணும் இந்த சுக்குன் பெற்றிருக்கனால. அடுத்து பாவுடைய எழுத்தை பார்த்துடலாம். இப்லீஸ், இப்லீஸ். இதை இப்லீஸ்ன்னு ஓதாமல் இப் அப்படின்னு சொல்லி ஒரு அசைவை கொடுத்து ஓதணும் இங்கே சுக்குன் பெற்றிருக்கனால. அடுத்து ஜீமை பார்த்துடலாம். சஜ்ரத்துன், சஜ்ரத்துன். சஜ், இஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அசைவருக்கு நம்ம இந்த ஜீமை சொல்லி ஓதணும். அடுத்து தால் பார்த்துடலாம். அத்இயா, அது, அது, அதியா அப்படி சொல்லி ஓதாமல் அத்இயா அப்படின்னு ஓதணும். இப்போது இந்த எழுத்துக்கள் ஆயத்துடைய இறுதியில் வந்தால் நம்ம நிப்பாட்டுறனால அதை அசைச்சு தான் ஓதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மஷாரக், லூத், சாகிப், ஹஜ், மாரித் அப்படின்னு